ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் கொத்து வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொங்கல், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக இட்லி தோசைக்கு பொங்கலுக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் இந்த தக்காளி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் போதும், உருளைக்கிழங்கு, கேரட், இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்கிட்டு அது கூட பாசிப்பயிறு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2 விசில் வந்ததும் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து நல்லா பாயில் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அந்த பருப்பு அது எல்லாம் வந்து அப்படியே வேகாமல் கொஞ்சம் அரைவேக்காட இருந்தால் போதும். நம்ம அது கடித்து சாப்பிடும்போது அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகா அதை கிள்ளி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அது நல்லா வதங்கினோடனே அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட. லைட்டாக எண்ணெயிலே வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த வாசனை, மிளகாய்த்தூள் வாசனை வந்து நம்மளுக்கு குழம்புல இருக்காது. தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொதி விட்டுக்கோங்க. குக்கரில் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, 2 விசில் வச்சு, அதை எடுத்துக்கிறேன். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வெந்திருக்கணும், ரொம்ப மைய வெந்துடக்கூடாது. 2 விசில் வச்சாவே போதுமானதாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூள் கூட இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இது பொங்கலுக்கு ரொம்பவே டேஸ்டியான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லாக வந்து பாயில் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இது சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும்.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.